முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கிற பகுதி பஞ்சமி நிலத்தில் இல்லை என்று தற்போது அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அஞ்சுகம் பதிப்பகம் தான் அந்த நிலத்தின் உரிமையாளர் என்றும் அரசு தரப்பில் ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஆவணங்களும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்து அதற்கான விளக்கத்தையும் அளித்திருக்கிறது. முரசொலி அலுவலகம் நிலம் தொடர்பான வழக்கில் தேசிய பட்டியலின ஆணையம் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அலுவலரான RS பாரதி மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தற்போது அது தொடர்பான விளக்கமானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அஞ்சுகம் பதிப்பகம் தான் அதற்கான உரிமையாளர் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன விதமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன? முழுமையான விவரங்கள். திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளிடான முரசொலியினுடைய அலுவலகம் சென்னை கோடம்பாக்கத்துல 12 கிரவுண்ட் 1825 சதுர அடி நிலத்துல அமைந்திருக்கிறது. இந்த நிலம் பஞ்சமி நிலம் என பாஜக மாநில நிர்வாகியான சீனிவாசன் கடந்த 2019ஆம் ஆண்டு தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்துல புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்தும் அந்த அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் சொத்துக்களினுடைய உரிமை தொடர்பான விவகாரம் என்பதனால அந்த பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என கூறிதான் முரசொலி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் RS பாரதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி SM சுப்பிரமணியம் நேற்று விசாரணைக்கு வந்தபோது அந்த முரசொலி நிலம் தொடர்பான வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரமன்லால் ஆஜராகி ஜெர்மன் நிறுவனத்திடமிருந்து நிலத்தை அதன் பின் கலைப்பிற்கு பிறகு பார்வதி மாதவன் நாயர் என்பவருக்கு விற்றதாகவும் அவரிடமிருந்து அஞ்சுகம் பதிப்பகம் வாங்கியதாக கூறி அந்த ஆவணங்களை எல்லாம் தாக்கல் செய்தார் நீதிபதி முன்பு. எனவே அந்த முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள இடம் அஞ்சுகம் பதிப்பகத்திற்கு சொந்தமானதான் என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். அதுக்கான ஆவணங்களையும் அவர் நீதிபதி முன்பு சமர்ப்பித்தார். எனவே அதன்படி இந்த நிலம் பஞ்சமி நிலம் இல்லை எனவும் அவர் விளக்கம் அளித்தார். முரசொலி அறக்கட்டளை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் 2019 அளிக்கப்பட்ட புகார் மீது விசாரணை நடத்தப்பட்டதாகவும் ஆனால் இவ்வளவு காலமாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாமல் இழுத்தடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தை கிடப்பிலேயே வைத்திருந்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான செயலாகவே தெரிவதாகவும் அரசு நிதியில செயல்படும் ஆணையத்துக்கு தங்களுக்கு ஆதரவாக தவறாக பயன்படுத்தி தலைப்புச் செய்திகள் இடம்பெறுவதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மணிப்பூர் மக்கள் பாதிக்கப்பட்ட போது என்ன செய்தது தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் எனவும் அவர் கேள்வி முன்வைத்தார். தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் தரப்புல கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் ஆஜராகி அந்த நிலத்தினுடைய உரிமை யாருக்குள்ளது என ஆணையம் முடிவெடுக்காது என்றும் ஆனால் சம்பந்தப்பட்ட நிலம் பட்டியல் இனத்தவருக்கு ஒதுக்கப்பட்டதா என்பதை மட்டும் ஆய்வு செய்ய அதிகாரம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் அனைத்து வழக்குகளின் அந்த தீர்ப்புகளையும் கேட்ட, அதாவது வாத பிரதிவாதங்களை கேட்ட நீதிபதி அந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இல்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.